ஹலோ மக்களே 635வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அங்கே கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் உடம்புல போட்டுட்டு ஃப்ளேர் ஃப்ரூட் நம்மளுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் யார் நீ பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் தான் ரெபேக்கா, நான் அந்த லெஜெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவரை பற்றி நான் ரூமர் மட்டும் தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனால் அது ரூமரா உண்மையா என்னன்னு தெரியல. இவர் நான் பார்த்துக்கிட்டு தான் என் காலம் முழுக்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் அந்த கிரியா ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஏ பிளாக்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நடந்தது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தன் ஜெயிச்சுட்டு நிக்கிறான். அவன் வேற யாருமே இல்ல, ஜீசஸ் பர்கஸ் பிளாக்பீர்டு பைரஸ்ட்ல ஒருத்தன். அவன் இதை பார்த்துட்டு லூஃபியோ ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நேவியோ களத்துல இறங்கி ஒருத்தனை அடிச்சு பறக்கூடாதாங்க. வந்த ஃபுஜிட்டோவரை வேற யாருமே இல்ல, ஒரு அட்மிரல். அதுக்கப்புறம் நம்ம லூஃபி பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். டேய், நான் ஒண்ணு கண்ணு தெரியாதவன் கிடையாது, நீ என்னதான் மூஞ்ச மறைச்சாலும் உன்னை யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அது வேற யாருமே இல்ல, அது பெல்லமி. லூஃபியோ ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா டே டைமண்ட் ஹெட் பாய நீ அடிச்சு வந்தானடா, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு லூஃபி பழசை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கை ஐஸ்லாண்ட்லாம் ஒன்னு கிடையவே கிடையாடா, சிட்டி ஆஃப் கோல்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப பெல்லமி ரொம்ப பேசி இருந்திருப்பான். லூஃபி ஒரே அடியில் அடிச்சு பறக்க விட்டுட்டான். உன்னோட பேரு மேரி தானு சொல்றான். மேரியா? டே அது பெல்லமிடா அப்படின்ட்டு மிரண்டுட்டான் பெல்லமி. நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஜாயா ஒன்னும் என்னோட சொந்த ஊர் கிடையாடா, நான் நினைச்சோம்னா எங்கனாலும் போவேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பவுண்டி வேற இப்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு, 195 மில்லியனுக்கு போயிருச்சு அவன் பவுண்டி. என்னோட ஹீரோ எப்பவுமே வந்து டொஃப்ளமிங்கம் தான்டா, அதனால வந்து இப்போ டொஃப்ளமிங்கத்துக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதை நான் ஜெயிச்சே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அப்பனா நீ கூட சண்டை போட வேண்டியது இருக்குன்னு சொல்றான். முன்னாடி பட்ட ஆளு மாதிரி இப்ப கிடையாடா முகிவரா, நானும் ஸ்கை ஐஸ்லாண்ட பார்த்துட்டு தான்டா வந்தேன்னு சொல்றான். ஸ்கைப்பியா போனேன்னு சொல்லி கேட்கறான். என்னோட க்ரூ எல்லாத்தையும் இழந்தண்டா, அந்த சமயத்துல வேர்ல்டு அப்சைட் டவுன் ஆகும் போது நாங்க போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ அங்க உள்ள மக்களை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுவும் பண்ண இருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம்னு சொல்றான். லூஃபியோ கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே ஆனா நான் பழையபடி உமல எந்த கோபத்துல நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். நான் வந்து இப்ப டொஃப்ளமிங்க கூட சேரணும், இப்ப எனக்கு அது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். உன் கூட இப்ப நான் சண்டை போட ஒண்ணு இங்க வரலன்னு சொல்லிட்டு பெல்லமி கிளம்பி போறான். அவனும் மாச காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒருத்தர் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவன் ஆளுகளை தான் ஒருத்தன் அடிச்சிருக்கான். மாசம் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு இடத்த தான் கட்டுறாங்க. சீன் 2 போட்டிருக்காங்க. கிரீன் பிட் ஏரியாவை பத்தி பேச வந்திருக்கானுங்க. வந்தது வேற யாரும் இல்ல, சீசர் ட்ரஃபலகர்லா உசப் ரோபின். யாரா நீங்க, எது ரிசர்ச்சர்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட நாங்கள் ரிசர்ச்சரும் எக்ஸ்ப்ளோசரும் எல்லாமே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உங்க லைஃப் ரிஸ்க் எடுத்து கிரீன் பிட்டுக்குலாம் போக நினைக்காதீங்க, இங்கே இருங்கன்னு சொல்றாரு கடைக்காரரு. இந்த பிரிட்ஜ் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு, இது என்ன பிரிட்ஜ்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது வந்து அயனால மேட் பண்ணப்பட்டது இந்த பிரிட்ஜ், ஆனா இப்ப யாருமே இந்த பிரிட்ஜை யூஸ் பண்றது இல்ல, அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பிரிட்ஜ் வழியோடு போனா கிரீன் பிட் ஏரியாவுக்கும் போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைக்காரன். ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அது 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றான். ஃபைட்டிங் ஃபிஷ்டான்னு சொல்லிட்டு சீசர் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் மோசமான ஃபிஷஸ் எல்லாம் இங்க தாண்டா இருக்கும், யாராச்சும் இந்த இடத்துல போனாங்கன்னா அவங்க கப்பலே உடச்சு எரிஞ்சிரும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். டேய் அந்த அயனை பாருங்க, அந்த அயனே வளைஞ்சிருக்குன்னா அந்த ஃபிஷ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீன் தானடா, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா வாடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். ஆமாதான்டா, ஆனா அந்த பிரிட்ஜை தாண்ட போக நினைச்சவன் எவனுமே உயிரோட வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டே ட்ரஃபலகர்ல தேவையில்லாம நாங்க போக தேவையில்லடா, நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப்பு. டே முட்டாளுங்க, எதையும் இப்ப மாத்தலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு, நம்ம எது முடியுமோ அதுபடி போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான் ட்ரஃபலகர்லாம். டொஃப்ளமியும் வந்து எல்லாத்தையும் அமைதியா இருக்க வச்சிருக்கான். சுத்தி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸை பாத்தீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அதை பத்தில நான் கவலைப்பட விரும்பவே இல்லைன்னு சொல்றான். ஆனா பேசிக்கிட்டே இருந்ததுல ரோபின் சடனா ஷாக் ஆயிட்டு தொப்பி அப்படி கீழே சாய்க்கா. என்னாச்சு ரோபின் சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா 2-3 பேர் நடந்து போறாங்க. யாராதுன்னு சொல்லிட்டு CP0ன்னு சொல்றான் ட்ரஃபலகர்ல. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் பயப்படுறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ்டா CP0ன்னு சொல்றாங்க. டே அப்பனா CP9க்கு இவங்களுக்கு ரிலேட்டட் ஆனவங்களான்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆர்கனைசேஷன்ல டாப்ல உள்ளவங்க இவங்க தான்டா, CP9க்கு மேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். டே இவங்க இங்க வந்திருக்காங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்குன்னு சொல்றாவா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஜோரோ தான் காட்டுறானுங்க. பார்த்தா ஜோரோவும் ஸ்வாட எடுக்கிறதுக்காண்டி அனல் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்து அந்த ஃபேரிஸை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ஃபேரிஸ் யாருன்னே தெரியல, இன்விசிபிள் மேன் மாதிரி போய்கிட்டே இருக்கு. எங்கன்னு பார்த்தா வானத்தெல்லாம் பறந்து போகுது. ஆனா நம்ம ஜோரோ விடுவானா, ஜோரோ ஏர்ல பறந்து போயிட்டு சோட பிடிக்கிறான். குடுடா குடுக்குறான்னு இழுத்து பிடிக்கிறான் அவன். ஆனா இழுத்து பிடிச்சுன்னு ஏதோ ஒரு லேடிஸ் குளர் கேக்கு பார்த்தா ஜோரோவே தூக்கி சாய்க்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜோரோ மேலே ஒரு அட்டாக்க போட்டு விடுதாங்க. டே ஹியூமன் என்னைய பாத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரிஸோ கத்துது. நம்ம ஜோரோவோ ஷாக்ல இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி கிண்ணி மூலம் தான் கட்டுறாங்க. டே காஞ்சிரோ எங்க இருக்க, காஞ்சிரோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால அனல் வேகத்துல ஓடி வரான். சடனா என்னன்னு பார்த்தா கிண்ணி மூலம் சுத்தி வளைக்கிறானுங்க. யாரா நீங்க என்ன ஏன்டா சுத்தி வளைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. டே உன் தலையில இருக்க டாப் நாட்டை நாங்க பார்த்தோம்டா, அந்த ஷேப்பே டிஃபரெண்டா இருக்கு, உன் தொப்பியை கழட்டு, உன் தலையை நாங்க தெளிவா பார்க்கணும், நீ தானே சாமுராய்
ஃபயர்ஃபாக்ஸ் கின்னிமோன்னு சொல்லிட்டு கண்டு வர பிடிச்சிட்டானுங்க. அது நான்லாம் கிடையாதுன்னு சொல்றான். பங்கு கசல்ல உன் வீடியோ ஆல்ரெடி நாங்க பாத்துட்டா நீ தான் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்னு சொல்றானுங்க. டேய் என்னடா பண்றீங்க, நான் உங்கள்ட்ட சில விஷயம் சொல்லட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் என்னைக்குமே ஒரு சுவாமராய் முன்னாடி கண்ணை வைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உங்களுக்கு சாவனா காட்டிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஃப்ரெண்டு காஞ்சிரோ உனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கறானுங்க. காஞ்சிரோ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வர கேட்டுக்கிட்டு இருக்கான் கின்னிமோன். அப்புறம் ஸ்வாட கீழே போட்டு நாங்க காட்டுறோம்னு சொல்றான். நாங்க சொல்றத கேட்கலனா ஒன்னையும் கொண்டுரும் காஞ்சிரோவையும் கொண்டுரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கின்னிமோனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதே தெரியல, ஷாக்ல இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி கொலிசீத்தை தான் காட்டுறாங்க. பி பிளாக்ல திரும்பி அடுத்த 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல் ரவுண்டு முடிஞ்சு பர்கஸ் ஜெயிச்சிட்டான். 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. லூஃபியோ என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நேவி ஆபீசரை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நேவி ஆபீசரை பாக்குறதுக்காண்டி ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத வேலை பார்த்துட்டா நேவி சோல்ஜர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் தான் பார்ட்டலுமியோ. எல்லா வாண்டட் போஸ்டர் இருக்கவங்களையும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணதான்டா வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். யார் நீங்க சார்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்டன் மாதிரி இருக்கவன் கேட்கறான். பார்த்தா ஒரு நேவி சோல்ஜர். என்னோட ஆளை அடிச்சுட்டு நீங்க வரக்கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே பார்ட்டலுமியோ நீ அமைதியா இருக்காதாண்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ என் பேரை தெரிஞ்சுக்கிட்டா நானும் ஃபேமஸான ஆளான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. அவனும் வந்து வயலட் பொண்ணை கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவளோ யாரையோ கொல்லன்னு வேற சொல்லியிருக்கா. வயலட்ஸா அப்படின்னு சொல்றா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. உன் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதான் சொல்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. சாஞ்சின்னு சொல்றா. பார்த்தா நானும் உங்க பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஒருத்தர் கண்ணை வர மேல இருந்து குறி வைக்கிறான். சுட்டு தள்ளப்படணும்னு சொல்லிட்டு சுடலான்னு வரான். நம்ம சாஞ்சி தான் அப்சர்வேஷன் ஹாக்கில மாசா காட்டுவான. ஜெட்டு வேகத்துல அவனை அடிச்சு பற கூட்டுக்கிட்டு இருக்கான். வயலட் சான்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். அவளும் மிரண்டு பாக்குறா. எவன்டா இவன் சொல்லிட்டு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்றாவா. 16 மீட்டர் தூரத்துல தான் இருந்தான். இவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி உன்னை பாஞ்சு பறந்து கட்டி பிடிக்கிறா. இதுதான் பாசமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி 6th சீனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்மளோட கப்பலை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னன்னு பார்த்தா சோப்பர் நாமி தான் இருக்காங்க. என்ஜாய் பண்ணி டீவோ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சோகன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ வானா கிங்டத்துல அதெல்லாம் நம்ம சோப்பருக்கு வந்து மோமோனஸ்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். டே நீ இவ்வளவு குடிக்க கூடாது, குடிச்சா இறந்துருவேன். நான் வந்து ஒரு சோகனா இருக்கேன்னா எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சோகன் கேம் மாதிரி வான கிங்டத்துல எப்படிலாம் இருப்பாங்களோ அதெல்லாம் செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மோமோ நானும் இங்க இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக் வந்து உழுதான். ப்ரூக் அடிச்சு ஏர்ல பறக்குட்டா. தேவையில்லாம ஏன் மடியில வந்து படுக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே ப்ரூக் நீ வந்து சோகனா பிளே பண்றியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஒரு பக்கம் மோமோ தனியாவே விட்டுருவான். சில நேரம் சீரியஸாவும் டிப்ரெஸாவும் இருக்கான். அவன் போக்குல விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர். டே அவனை தெளிவா பாருடா, அவன் வாழ்க்கையில ஏதோ தப்பா நடந்திருக்கு போலுக்குடா. அதான் பயந்துகிட்டே இருக்கான். சில நேரம் அவன் சிரிக்கிறான், சில நேரம் டிப்ரெஸ் ஆயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர். டே நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறான்டா. அது மட்டும் தெளிவா தெரியும் சொல்றான் ப்ரூக்கு. உன்னை மோமோ வரான். டே போனு என்னை ஏதாச்சும் சிரிப்பு காட்டு, ஃபன்னி எதுவும் பண்ண சொல்றான். என்னோட தலைவன் லூஃபி பேச்சை தவிர வேற எவன் பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்றான் ப்ரூக்கு. தலையில ஒரு போடு போடுறான். டே சிரிப்பு காட்டுறான்னு சொல்றான் சோப்பர். சரி நான் பாட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காலத்துல இறங்கி பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா த்ரில்லர் பார்க்ல என்னெல்லாம் பாட்டு படிச்சிருப்பானோ அதெல்லாம் அங்க பாட்டு படிச்சு எல்லாத்தையும் சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கான். வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா என்ன பார்த்தா ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷிப்புக்குள்ள எவனும் வந்துட்டானான்னு சொல்லிட்டு. டே எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சத்தம் வருது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு ப்ரூக்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உள்ள என்னடா நடக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. போனுச்சான் சோப்பர் உள்ள போய் என்னன்னு செக் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது சொல்லிட்டு 2 பயந்தவனும் அப்படியே உள்ள அப்படி நவண்டு போய்கிட்டே இருக்கானுங்க. உள்ள போனா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. என்னடா இங்க இது எதுவுமே நார்மலா இல்ல, ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணி திரும்பி இந்த நேவி சோல்ஜர் தான் காட்டுறாங்க. அவனும் ரத்த வெள்ளத்துல நின்னுகிட்டு இருக்கான். டே நேவி சோல்ஜர் நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்ட்டலுமியோ வேற லெவல் ஸ்ட்ராங்ல இருக்கான். அடிக்க வாரான். டே பார்ட்டலுமியோ நீ பிளாக் பீல உள்ளவன் வாடா மேட்சுக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்ட்டலுமியோ அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த நேவி சோல்ஜர் என்னன்னு தெரியல. பார்த்து நேவி சோல்ஜர் செதறிட்டான். மாசா காட்டுறான் பார்ட்டலுமியோ. இதுல ஒரு பக்கம் கேவண்டிஷோ வந்து நம்ம லூஃபி பக்கத்துல இருக்கான். டே லூசி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு வந்து இருக்கான். பார்ட்டலுமியோ மாசம் நடந்து வரான். பிளாக் பீல வந்துட்டாருடா பார்ட்டலுமியோன்னு சொல்லிட்டு எல்லா பைரட்டுக்கும் பயம் கொடுத்துருவாருடா. இப்ப தாண்டா இவர் நம்பர் 1ல இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பைரட் பார்ட்டலுமியோன்னு சொல்லி கத்துறானுங்க. எல்லாமே உங்களுக்கு தான்டா நரகத்தை உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்றான். அதோட முடியாது கிடைச்ச எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்து see you bye.